இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது ரூஃப்டாப் சோலாருக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கு தேவையான விவரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரூஃப்டாப் சோலார் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது உங்களுக்கு மாதாந்திர தற்போதைய மற்றும் எதிர்கால தேவை, அதாவது எதிர்கால மின் தேவை எவ்வளவு அப்படிங்கிறத தெளிவாக வரையறை செஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் விண்ணப்பிக்கிறதுக்கு முன்பு தற்போது தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட மின் தேவை எவ்வளவுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். தற்போது அனுமதிக்கப்பட்ட மின் தேவை நுகர்வு எதிர்கால தேவை பூர்த்தி செய்யாது அப்படின்னு நினச்சிங்கன்னா தற்போதைய மின் தேவை நுகர்வை உடனே உயர்த்திக்கோங்க. ஏன்னா பின்னாடி அதை உயர்த்துறது கடினம். உங்களுக்கு தற்போது அனுமதிக்கப்பட்ட மின் நுகர்வு அளவை விட அதிகமாக சூரிய ஒளி திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியாது. அதாவது 1 கிலோவாட் இப்போ உங்களுக்கு அப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் 3 கிலோவாட் சோலாருக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. 1 கிலோவாட் சூரிய ஒளி மின்தகடு மூலமாக கிட்டத்தட்ட 4லேருந்து 5 கிலோவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும். ஸோ இதன் அடிப்படையில் உங்களோட நிறுவுதிறனை முடிவு செஞ்சுக்கோங்க. மேற்சொன்ன தகவல் எல்லாத்தையும் திரட்டிட்டிங்கன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம போகலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் இது தான். இந்த pmsuryagar.co.in வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் விண்ணப்பிக்கணும். இதுக்கு அடுத்து டான்ஜெட்கோ வெப்சைட்டில் தான் நீங்கள் போயிட்டு நெட் மீட்ரு அது சார்ந்த மற்ற பணிகளை செய்ய முடியும். இப்போ சோலார் பேனலை அப்ளை பண்ணுற அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்னென்னு பார்ப்போம். அதாவது நான் அப்ளை பண்ணி 4 மாதத்துக்கு பிறகு எனக்கு சப்சிடி கிரெடிட் ஆச்சு. அதாவது நான் அப்ளை பண்ண 4/3/2024 எனக்கு சப்சிடி கிரெடிட் ஆனது 4/7/2024. இதுக்கு இடைப்பட்டதில் எத்தனை ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல கன்சியூமர் ரெஜிஸ்டர். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன அந்த போர்ட்டலில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் டான்ஜெட்கோவில் போயிட்டு ஒரு ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி அப்ரூவல் வாங்கணும். ஸோ இந்த ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி அப்ரூவல் நீங்கள் அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா, உங்களோட சோலாரை ப்ரொடியூஸ் பண்ணி அதை கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற இடத்துக்கான மின் வழித்தடம் அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றி அவங்க ஆய்வு செஞ்சு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். இந்த ஃபீஸிபிலிட்டி அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அடுத்த ப்ராசஸை போக முடியும். ஏன்னா அந்த ஃபீஸிபிலிட்டி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் அதுக்கப்புறம் என்ன முயற்சி செஞ்சாலும் அது வேஸ்ட்டு. ஸோ இந்த ஃபீஸிபிலிட்டி அப்ரூவல்ங்கிறது தான் இதெல்லாம் முதன்மையான ஸ்டெப்ஸு. ஸோ ஃபீஸிபிலிட்டி அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வெண்டர் செலக்ட் பண்ணணும். இந்த வெண்டரை செலக்ட் பண்ணுறதில் நீங்கள் முடிந்தளவு உங்களுக்கு அருகில் இருக்கிற வெண்டரை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா பொதுவாகவே சோலார் அப்ளிகேஷனுக்கு அதாவது சோலார் சம்மந்தமாக நீங்கள் ஆன்லைனில் போனீங்கன்னா நிறையா வெண்டர்ஸ் ப்ரொமோட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பார்த்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு. அதில் என்ன சிக்கல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கன்னியாகுமரிக்கு சோலார் இன்ஸ்டால் பண்ணுறாரு. அவர் சென்னையில் உள்ள வெண்டரை யூஸ் பண்ணாருன்னா அவர் ஃபஸ்ட் டைம் ப்ராஜெக்ட்டு மொபிலைசேஷன்லேருந்து இன்ஸ்டாலேஷன் வரைக்கும் ஃபஸ்ட் டைம் ஓகே அவர் பண்ணி கொடுத்துறாரு. அதன் பிறகு ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அவருக்கு திரும்ப சென்னையிலேருந்து ஆள் அனுப்பணும். ஸோ நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணுறது பெரிய சேலஞ்சாக இருக்கும். ரெண்டாவது அவர் உடனே நம்ம அவசரத்துக்கு வர மாட்டார். அவருக்கு எப்போ கன்வீனியன்ட்டோ அப்போ தான் வருவார். இந்த சிக்கல்கள்லாம் இருப்பதனால உங்களுக்கு பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச வெண்டராக இருந்தால் சிறந்தது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். வெண்டரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வெண்டருக்கு நீங்கள் அந்த அரசு அறிவிக்கப்பட்ட மானியத்துக்கான தொகையை அவருக்கு செலுத்தணும். மானிய தொகைங்கிற அதாவது மொத்த தொகை. அதாவது இப்போ நான் 3 கிலோவாட் போட்டேன்னா எனக்கு 1,78,000 ரூபாய் நான் செலுத்த வேண்டியிருக்கும். இந்த 1,78,000 ரூபாய்க்கு நீங்கள் ஜிஎஸ்டியும் செலுத்த வேண்டியிருக்கும். ஸோ அப்புறம் நெட் மீட்ரு. ஸோ இதெல்லாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய்ட்டு வந்துடுது. ஸோ இந்த 2 லட்ச ரூபாங்கிறது நான் சொல்கிறது தோராயம். வெண்டர் அவங்களோட ப்ராஃபிட்டை கம்மி பண்ணி கொஞ்சம் கூட கூட்டி குறைச்சிக்கலாம். பட் இது தோராயமாக அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்குள்ள வந்துடுது. இதுக்கு அடுத்து நீங்கள் பேமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா வெண்டரு அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ வெண்டர்கிட்ட நீங்கள் அந்த பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வெண்டர்கிட்ட என்னென்ன பேனல் வேணும், என்னென்ன பிராண்டு வேணும் அப்படிங்கிறது கிளியர் சொல்லிடுங்க. அதாவது நீங்கள் முன்னாடியே நீங்கள் இதை சொல்லலைன்னா சிரமம். ஏன்னா மார்க்கெட்டில் நிறையா பேனல்ஸ் இருக்குது. அதாவது டிசிஆர் அப்ரூவ்டு பேனல்ஸ் இருந்தாலும் அதில் நிறையா பேனல்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வேரி ஆகும். அப்போ யார் மார்க்கெட்டில் ரிலையபிள் பிராண்டு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ரிலையபிள் பிராண்டுங்கிறத வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத அடுத்த இதில் சொல்கிறேன். அடுத்து இந்த வெண்டர் செலெக்ஷன் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு பணம்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வேலை ஆரம்பிப்பாங்க. வேலை ஆரம்பித்து முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வெண்டர்கிட்டேருந்து அந்த வெண்டர் இன்ஸ்டால் பண்ண, அதாவது அந்த வெண்டர் இன்ஸ்டால் பண்ண அந்த எக்யூப்மெண்ட்டோட சீரியல் நம்பரை வாங்கிக்கோங்க. அதாவது சோலாரோட
அந்த டிசிஆர் பேனல் அப்ரூவ்டு பேனல் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்ல, அந்த சோலார் பேனலோட சீரியஸ் நம்பர் வாங்கி அதே மாதிரி சோலார் இன்வெர்ட்டரோட சீரியஸ் நம்பர் வாங்கி இது எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த அதாவது நீங்கள் அப்டேட் பண்ணுற அந்த பேனலில் ஃபோட்டோவும் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்டேட் பண்ணும்போது இதெல்லாம் தேவைப்படும். அதுக்கப்புறம் சோலார் இன்ஸ்டாலேஷன் டீட்டெயில்ஸ்ன்ற ஒரு ஸ்டெப்ஸ் தான் நான் இப்போ மேலே சொன்னது. இந்த டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணிங்கன்னா அங்கே சோலார் இன்ஸ்டாலேஷன் டீட்டெயிலில் போய்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ்நாடு அரசு அதாவது டேஞ்சர்கோவிலேருந்து வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. என்ன இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, அதாவது மத்திய அரசு கொடுத்துருக்க அந்த ரூப் டாப் சோலாருக்கு ஒரு கைட்லைன், அதன்படி வந்து அந்த பேனல்லாம் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களா, ஒயரிங் டயக்ராம் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களா, அதாவது சேஃப்டி டிவைசஸ் எல்லாமே ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற அவங்க பார்த்து சர்டிஃபை பண்ணுவாங்க. அவங்க பார்த்து சர்டிஃபை போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் ப்ராஜெக்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நெட் மீட்டர் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ நெட் மீட்டர் இன்ஸ்டால் பண்ணையில் அதுதான் வந்து ப்ராஜெக்ட்டு கமிஷனிங். அதாவது ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா நெட் மீட்ரு, அதாவது நெட் மீட்டரில் வந்துட்டு இங்கேருந்து இன்வெர்ட்டர்லேருந்து வர பவர் சப்ளையும் கிரிட்லேருந்து வர பவர் சப்ளையும் கனெக்ட் பண்ணிடுவாங்க. கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இப்போ எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும் ரெண்டும் நடக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் ப்ராஜெக்ட் கமிஷனிங்கிறது. அதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் சப்சிடிக்கு ரெக்வஸ்ட் பண்ணலாம். சப்சிடி ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு மாதத்தில் உங்களுக்கு சப்சிடி வந்து சேர்ந்துடும். இந்த ப்ராசஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து உடனே நடந்துடாது நீங்கள் நினைக்கிற மாதிரி. இப்போ நான் சொன்ன இந்த ப்ராசஸ் எல்லாமே நான் வந்து வெளியில் இருந்ததுனால, அதாவது நான் வந்து ஊருக்கே போகலை, இது எல்லாமே ஃபுல்லாக ஆன்லைனில் மட்டுமே இருந்தது. 5 பைசா செலவு கிடையாது. இந்த அப்ளிகேஷனுக்கு எனக்கு அதிகபட்சம் இந்த ஓவரால் ப்ராசஸுக்கு நடந்தது 2 லட்ச ரூபா தான். நான் யாரும் எந்த அதிகாரியும் தனிப்பட்ட முறையில் போய் பார்க்கல, எந்த அதிகாரியும் தனிப்பட்ட முறையில் அணுகலை. இது எல்லாமே ஆன்லைன் மூலமாக நடந்ததுனால எல்லாமே சிம்பிளாக முடிஞ்சிச்சு. அதனால் நீங்கள் இந்த வெப்சைட்லேயே நீங்கள் போய் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறது தான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையில் நீங்கள் யாரையும் பார்க்காதீங்க. அடுத்த எபிசோடில் நம்ம வந்து நான் என்ன பேனல் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அது சார்ந்த விவரங்கள், அதே மாதிரி ஒரு நாளைக்கு என்னோடய இன்ஸ்டால் பண்ண யூனிட்லேருந்து எவ்வளவு பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படிங்கிற விவரங்கள், அதை எப்படி மானிட்டர் பண்ணுறது அப்படிங்கிற விவரங்கள் எல்லாத்தையும் அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.